சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் சில வசனங்களை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். இந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது வருஷம் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் என்ன செய்யணும்? சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், நாம் செய்கிற வேலையில் நமக்கு உயர்வு கிடைக்கணும், நாம் செய்கிற பிஸ்னஸில் நமக்கு வருமானம் நிறைய வரணும். இப்படி நம்ம எப்போவுமே ஒரு புது வருஷத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட்டை நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு உயர்வை நம்ம எதிர்பார்ப்போம். எல்லாருக்குள்ளும் எழும்புகிறதான ஒரு காரியம். அந்த உயர்வு நம்ம கிடைத்து விட்டால் நாம் சந்தோஷப்படுவோம். அந்த வருஷத்தில் நமக்கு புதிய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, புதிய உயர்வு கிடச்சிச்சு, புதிய நன்மைகள் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். அதே போல் அதை விட மேலான நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஒரு உயர்வை எதிர்பார்க்க வேண்டும், உயர்வை வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்தோடனே சந்தோஷப்படுறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோமா, அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்தெந்த காரியங்களிலே முன்னேற வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தை பொறுத்தளவிலே எதிலெல்லாம் நாம் முன்னேற வேண்டும், உயர வேண்டும், வளர வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் என்கிற செய்தி தான் இன்றைய நம்முடைய செய்தி. சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து முதலாவது வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் போதும். அல்லேலூயா. இங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும் என்று சொல்லி விசுவாசத்திலே ஆரம்பித்து அன்பிலே முடிவடைகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டு இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். அல்லேலூயா. நம்முடைய செய்தியின் தலைப்பு பெருகுதல். நாம் எதிலெல்லாம் பெருக வேண்டும் என்று இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். நம்ம முதலாவது சொன்னது போல பணம் பெருகணும், வருமானம் பெருகணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெருக வேண்டிய காரியங்கள் பெருக வேண்டும். அப்பந்தான் நம்ம வீணர் என்று அழைக்கப்பட மாட்டோம், கனியற்றவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டோம். நாம் எதுவுமே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் நம்ம யார் என்று சொல்லப்படுவோம்? வீணர் என்று சொல்லப்படுவோம். அல்லேலூயா. நம்ம 20 வருஷமா ஒரே சம்பளத்தில் இருந்தோம்னா நம்ம வீட்டில் நம்ம என்ன சொல்லுவாங்க? வேஸ்ட் இந்த ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் வேஸ்டியா அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன தான் சொல்லுவார்? நீ எல்லாம் வேஸ்டியா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆகவே அங்கதான் அதான் சொல்லப்படுற வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. வீணர் என்று சொன்னா என்னது? வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம், வீணானது. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். இனி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:7.
ம் ம் ஆ ம் ம் ஆமீன். விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. பேதுரு நம்ம ஒரு லிஸ்ட் வாசித்தோம். அதே போல இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இதுல எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பெருக வேண்டும். பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகுங்கள். அந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது இதெல்லாம் அவங்க என்ன செய்திருக்காங்களா? பெருகி இருக்கிறார்கள். பெருகி இருக்கிறது போல, அல்லேலூயா, பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சபைகள் எல்லாம் அந்த நாளில் இவைகள் என்ன செய்தது? பெருகினது. விசுவாசத்துல, போதிப்பில, அறிவில, ஜாக்கிரதையில, அன்பில, இது எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருகி இருந்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த கொரிந்து சபையை போல எல்லாவற்றிலும் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே கொரிந்தியருக்கு எழுதும் போது 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே கிரியை குறித்து, நற்கிரியைகள், கிருபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். தேவன் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிலெல்லாம் பெருக வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 17 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெருக வேண்டிய காரியங்கள். இதில் நாம் முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே 2 காரியத்தை குறித்து மாத்திரம் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பேதுரு வாசித்தது போல, பேதுருல ஆரம்பத்தில் விசுவாசம், கடைசியில் அன்புல முடிகிறது. விசுவாசத்தில் தொடங்கி, விசுவாசத்தோடைய ஞானத்தையும் அப்படி தொடங்கி எதில் முடியுது? அன்புல முடியுது. இந்த விசுவாசத்தையும் அன்பையும் நாம் இந்த நாளில் என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். அல்லேலூயா. இந்த முதல் ஆராதனையிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், நாம் விசுவாசத்திலும் அன்பிலும் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். உதாரணமாக நாம் இங்கே கொரிந்து சபையை பார்த்தது போல தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:3. நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த தெசலோனிக்கே சபையில 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. அது ஒரு கவிதை நடையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் அன்பு அதிகரிக்கிறபடினாலும். அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் பெருகுகிறது, அன்பு அதிகரிக்கிறது. அல்லேலூயா. இது இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதான சாட்சி. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும், தெசலோனிக்கே சபையில விசுவாசம் எப்படி பெருகிச்சா? மிகவும் மிகவும் பெருகினது. அன்பு என்ன செய்தது? அதிகரித்து கொண்டே இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக என்ன செய்கிறார்? அங்கே நிருபத்திலே எழுதியிருக்கிறார். அந்த சபையை அவர் என்கரேஜ் பண்றார். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பார்க்கும்போது அவரும் சந்தோஷப்படணும். அந்த தெசலோனிக்கே சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தபோது அவர் என்ன செய்தார்? சந்தோஷப்பட்டார். அவர் உற்சாகம் அடைந்தார். அதன் மிகுதியாலே அங்கே அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில
விசுவாசமும் அன்பும் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் அன்பும் முக்கியமானது. அதனால தான் முதல்ல நம்ம அதை தியானிக்கிறோம். இந்த விசுவாசம் அன்பும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெருக வேண்டும், அதிகமாய் பெருக வேண்டும். அங்கே மிகவும் பெருகிறது என்று வாசிக்கிறோம். அது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாசித்தோம். தெசலோனிக்கே சபையை போல நாம் விசுவாசத்தில் அன்பிலும் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:7. ஆமென். இங்கே சோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. எதில்? விசுவாசத்தில் பெருகுங்கள் என்று அங்கே கொலோசே சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரத்தோடே பெருகுங்கள். நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக, நம்முடைய அன்பு பெருகும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, என் விசுவாசம் பெருகணும். எனக்கு இருக்கிற இந்த விசுவாசம் போதாது, எனக்கு இருக்கிற இந்த அன்பு போதாது, என் அன்பு பெருகணும் சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மை பெருகச் செய்கிற தேவன் என்று நாம் அங்கே வாசித்தோம். அல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சினால் மட்டும் நம்ம இதில் வளர முடியாது. ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமீன். அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பெக்மான்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அங்கே தெசலோனிக்கே சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து ஏற்கனவே வாசித்தோம். அவர்கள் விசுவாசத்தில் அன்பிலும் பெருகி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து இன்னும் அதிகமாய் நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. நாம் அந்த பாடலை பாடும்போது அந்த ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இன்னும் அதிகமாய் நாம் அன்பு கூற வேண்டும், அன்பிலே நாம் வளர வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த விசுவாசம் அன்பும் நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு வெற்றி உள்ள ஜீவியமாக நிச்சயமாக இருக்கும். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும். ரோமர் 4, 18 முதல் 21 வரைக்கும். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமீன். இந்த வசனங்களிலே, இந்த 4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதிலே அந்த ஆபிரகாம் விசுவாசத்தை குறித்து மிக அழகா எழுதப்பட்டிருக்கிற. முதலாவது நாம் வாசித்தோம், அவன் என்ன செய்தான்? நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அங்கே நான் வாசிக்கும் போது அவன் விசுவாசத்திலே எப்படி இருக்கவில்லை? பலவீனமாய் இருக்கவில்லை. இப்ப நாம் நம்புறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசத்திலே இருந்தான். நம்பக்கூடியதல்ல, நம்பக்கூடாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா.
அல்லேலூயா. காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே காணப்படாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம். இங்க நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை? பலவீனமா இருக்கல. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க? பலவீனமா இருக்கிறாங்க. சரீர பிரகாரமாக நாம் சில நேரத்தில் பலவீனப்படுகிறோம். ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், ரொம்ப முடியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பலவீனமா இருக்கிறது. ஆகவே அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லையா? பலவீனமா இருக்கவில்லையாம். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 100 வயசுல சரீரமெல்லாம் செத்து போன பின்பும் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதிலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். பாத்தீங்களா? ஆகவே தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் எப்படி இருக்கல? பலவீனமா இருக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறோமா அல்லது விசுவாசத்துல பலனா இருக்கிறோமா? நாம் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆபிரகாம் என்ன செய்யலையா? சந்தேகப்படல. நம்ம வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது அவருடைய வேலை. எப்ப நிறைவேற்றணும் அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சரியான நேரத்தில் அவர் வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் எதை குறிச்சும் சந்தேகப்படக்கூடாது. ஆபிரகாம் என்ன செய்யப்படல? சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அல்லேலூயா, முழு நிச்சயமாய் நம்பினான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. நம்ம எப்படி அறக்குறையா நம்பக்கூடாது, முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் என்னவா மாறணும்? வல்லவர்களா மாறணும். பாருங்க, நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. நம்ம டிவிலாம் பார்க்குறோம் இல்லையா? வெளிநாடுகளில் போய் சிலர் விளையாடுறாங்க. முதல்ல அந்த விளையாட்டு எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் ஆரம்பிக்குது, ஸ்கூலில் ஆரம்பிக்குது, அப்புறம் காலேஜ் போகுது, பெரிய பெரிய இடங்களை போய் விளையாடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறாங்க, ஸ்டேட் லெவலில் விளையாடுறாங்க, அப்புறம் பல நாடுகள் விளையாடுற இடத்துல போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறாங்க. விளையாடி விளையாடி அதில் யாரோ ஒருத்தர் நினச்சிறாங்க இந்த விளையாட்டில் பதக்கத்தை வாங்கிட்டு வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்னது? வல்லவர்கள். அதே போல ஆபிரகாம் விசுவாசத்தில் என்னவானான்? வல்லவனானான். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் குகேஷ் அப்படிங்கிற ஒரு வாலிப தம்பி செஸ் விளையாட்டில் என்ன செய்வார்? சாம்பியன் பட்டத்தை வாங்கிட்டு வந்தார். அல்லேலூயா. அவருக்கு அவ்வளோ மதிப்பு இல்லையா? முதலமைச்சரை வரவேற்று, இப்போ பிரதமர் வரவேற்று, நிறைய வெகுமதிகள் கொடுத்து. ஏன்னா அவர் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசில் 18 வயசுன்னு நினைக்கிறேன், 18 வயசில் அந்த சாம்பியன் பட்டத்தை வாங்கிட்டு வந்தது பெரிய ஒரு விஷயம். அதே போல் ஆபிரகாம் விசுவாசத்தில் என்னவானான்? வல்லவனானான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படிதான். சும்மா இப்பவும் இப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். இப்படி நிறைய காரியம் இந்த 4 வசனங்களில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய விசுவாசம் இந்த நாளிலே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப. ஆபிரகாம் மட்டும்தான் அப்படி இருக்கணும், வேற யாரும் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. நாமும் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும், வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீமோத்தேயுடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:2. 1 தீமோத்தேயு 1:2.
இங்க பாருங்க, இந்த தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. அல்லேலூயா. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதா என்று சொல்லி அந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த தீமோத்தேயு யாரு? விசுவாசத்தில் உத்தம குமாரன். அல்லேலூயா. அதே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 இல்ல 2 தீமோத்தேயு 1:4-5. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு ஆமென். நாங்க பாருங்க, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தின் உத்தம குமாரன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம். அப்ப நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாயமற்ற விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. ஐனிக்கேயாளுக்குள்ளும் ஆமென். இந்த விசுவாசம் அவர் சொல்ற மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. தீமோத்தேயுக்குள்ள இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசத்தை பார்க்கும்போது, அதை நினைக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை துதிக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசம் எப்படி அவனுக்குள்ள வந்துச்சா? முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாட்டி இடத்துல இருந்த அந்த விசுவாசம் அப்படியே யாருக்குள்ளே வந்துச்சு? அவனுடைய தாய்க்குள்ளே வந்துச்சு. அவனுடைய தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துச்சு? தீமோத்தேயுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜீன் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? கோபம். உங்கள் தாத்தா அது மாதிரி கோபப்படுவார், உங்கள் அப்பா கோபப்படுவார், அதனால இவனும் கோபப்படுறான், இவளும் கோபப்படுறான். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் நமக்குள்ள வர்றது மாதிரி எதுவும் வரணும், விசுவாசமும் வரணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ள ஒரு ஜீனா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா மேலோட்டமான விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அந்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராது. நமக்குள்ள இந்த விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசத்தை போல ஆழமான ஒரு விசுவாசமாக, நிச்சயமான ஒரு விசுவாசமாக, அவிசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசமாக, இங்கே வாசித்தது போல மாயமற்ற ஒரு விசுவாசமாக இருக்குமானால் அந்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வரும். அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் ஆழமானதாக நமக்குள்ளே வேரூன்ற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் இந்த நாள் எதிர்பார்க்கிற. அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நாம் விசுவாசத்தில் என்ன செய்வோம்? வேரூன்றி வளருவோம், விசுவாசத்திலே பெருகுவோம். இரண்டாவது, அன்பை குறித்து நாம் நிறைய காரியங்களை பைபிளை நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. அன்பிலே நாம் பெருக வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, அன்பிலே பெருகணும். உலக அன்பு நம்மளே குறைஞ்சிட்டே வரணும். தேவனிடத்தில் இருக்கிற அன்பு என்ன செய்யணும்? பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலக அன்பு நாளுக்கு நாள் குறையணும். உலகத்தின் மேல் இருக்கிற அன்பு, தேவன் மேல் இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அதான் அங்கே 2 விதமான சிநேகத்தை குறித்து நாம் அங்கே வாசித்தோம். உலக சிநேகம், கர்த்தருக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் அன்பு கூறுவர்களாக காணப்பட வேண்டும். உலக சிநேகம் நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில் வளரக்கூடாது, அதை தட்டி வைக்கணும். ஆனா
தேவ சிநேகம், ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும், வளர வேண்டும். அதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. ஆகவே அன்பிலே நாம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். முதலாவது அந்த தேவன் மீது செலுத்துகிற அன்பிலே நாம் 100% தேவனை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுமையாக ஆண்டவர் என்ன செய்யணும்? நாம் நேசிக்க வேண்டும். அப்படிதான் நாம் பைபிளை வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி அல்ல நம்முடைய கணவன், இதெல்லாம் அடுத்த சர்க்கிளில் வருது. நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். ஆண்டவரை நேசிக்கணும். நம்முடைய குடும்பத்தை எந்த அளவு நேசிக்கணுமோ அந்த அளவு குடும்பத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வட்டத்தில் நண்பர்கள் என்று நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய நண்பர்களை நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கணும். ஆண்டவர் மட்டும் அளவில்லாம நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இதெல்லாம் தாண்டி நம்முடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் தாண்டி பைபிள் நமக்கு ஒரு காரியம் சொல்கிறது, பிறனை நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 35 இருந்து வாசிங்க. மத்தேயு 22 35 இருந்து 40 வரைக்கும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. அல்லேலூயா. அடுத்தபடியாக முதலாவது ஆண்டவர், அடுத்து நம்முடைய குடும்பம், அடுத்து நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், இதெல்லாம் அடுத்ததுன்னு இல்லை, அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. இப்போ பிறனை நேசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாருன்னா, உன்னை போல பிறனை நேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிறனை நமக்கு அடுத்தவங்க, இது யாருன்னு நமக்கு தெரியாதவங்க, நமக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பழகி இருக்க மாட்டோம், நமக்கு அவங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் பிறன். அந்த பிறனை எப்படி நேசிக்கணுமா? நம்மை போல பிறனை நேசி, உன்னை போல பிறனை நேசி என்று அங்கே சொல்லப்பட்டு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதே போலதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு நியாயசாஸ்திரி ஒருத்தன் இயேசுட்ட கேட்கிறான். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 29 இருந்து. போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? இவன் கேட்கிறான், பிறன் யார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு ஓமையை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அந்த நல்ல சமாரியன் ஓமை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஓமை தான் நாங்கள் நம்ம வாசிக்க கேட்கிறோம். இந்த ஓமையில பிறன் யார் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் தன் நீதிமான் என்று காண்பிக்க விருப்பமாய் அங்கே ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறான். நியாயசாஸ்திரிகள்லாம் நல்ல மனசாக கேட்கல ஆண்டவர்கிட்ட. அவங்க மனசில் ஒன்று வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அவனுக்கு சரியான பாடத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஓமையை சொல்லிட்டு சொன்னார், நீயும் போய் அப்படி செய், சும்மா நீதிமான் மாதிரி அடிச்சிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் நினைச்சார் மறைமுகமாக கடிந்து கொள்ளுகிறார். ஆகவே நம்முடைய இந்த அன்பு என்பது வளர்ந்து 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 நாம் பிறனையும் நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையும் தாண்டி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதுதான் நாம் செலுத்துகிற அன்புல கடைசி பாட்டு. உங்களை பகைக்கிறவர்களுக்காக. அல்லேலூயா. உங்கள் சத்துருவை என்ன செய்யுங்க? சிநேகியுங்கள். அல்லேலூயா. அப்போ பகைக்கிறவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் சத்துருவை சிநேகித்தல். அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? அவர்களை சபிக்க வேண்டாம், ஆசீர்வதியுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதுதான் அன்பினுடைய வளர்ச்சி. அப்ப அந்த அளவுக்கு நாம் அன்பில் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன் அப்படி இல்லை. அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் மேலாக நாம் சத்துருவை நம்ம நேசிக்கணும். அந்த அளவுக்கு அன்பில் என்ன செய்யணும்? நாம் வளரணும். இந்த வருஷத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு நாம் அன்பில் இன்னும் அதிகமாக வளரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆக இந்த நாளில் ஆண்டு 2 காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கோம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. இந்த 2 காரியத்திலும் நாம் அதிகமாக வளர்ந்து பெருகுவோம். தொடர்ந்து மற்ற காரியங்களை வரும் நாட்களில் நாம் தியானிப்போம். கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். இயேசு ராஜா, நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். இயேசுவே, மீ துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு பெருகுதையா அப்பாவின் நிழல்தனிலே. அன்பு பெருகுதையா அப்பாவின் நிழல்தனிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. உள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. துள்ளுதையா. ஆமென். உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே. ஆமென். நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே. நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. ஆமென். நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. உள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம்